உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்ஸ் சண்டை போடுறாங்களோ இல்லையோ, பட் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 7ஓட கண்டஸ்டன்ஸ் தான் இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ விஷ்ணுவாக இருக்கட்டும், அர்ச்சனாவாக இருக்கட்டும் அண்ட் மாயாவாக இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அண்ட் மாயா அவங்க 2 பேருமே சண்டை போட்டிருக்காங்க. அருண் விசஸ் முத்து ஃபைட்டில் அர்ச்சனா வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முத்து ஃபேன்ஸ் அண்ட் பிஆர்ஸ் எல்லா பேருமே அர்ச்சனாக்கு குறை மிரட்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி முத்து ஃபேன்ஸ் இருந்து எனக்கு இந்த மாதிரி அபிசிவான கமெண்ட்ஸ் வருது, நான் வந்து போலீஸ்ட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இது நடந்து கிட்டத்தட்ட 2-3 வாரம் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாயா இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரியாக்டும் பண்ணியிருக்காங்க. டியர் அர்ச்சனா, உன்னோட போஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தேன், உனக்கு இப்படி நடந்ததுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ கம்ப்ளைண்ட் பண்ணதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் மட்டும் இல்லை, போன சீசனில் இருக்கிற கேர்ள்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லா பேருமே யாரோ ஒரு பர்டிகுலர் பிஆர் ஏஜென்சினால ரொம்பவே பாதிக்கப்பட்டோம். எங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லா பேத்துக்குமே மிரட்டல் வந்துச்சு யாரோ ஒரு பிஆர்னால. அண்ட் இப்போ அந்த பிஆர்னால நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மாயா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யாரோட பிஆர்னு சொல்லிட்டு மாயா இன்டைரக்டா சொல்றாங்கன்னா அது அர்ச்சனாவோட பிஆர்னு சொல்லிட்டு மறைமுகமாக குத்தி காமிக்கிறாங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ இப்போ பிஆர் ஏஜென்சி அண்ட் வயலன்ஸ் த்ரெட்ஸ் பற்றி நீ பேசுனால எனக்கு இப்படி நடந்ததை நான் உன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஷேர் பண்ணுறேன், ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்விட்டர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ரிவிட் பண்ணி அவங்க ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. டியர் மாயா, இன்னைக்கு நான் உங்களோட போஸ்ட்டை பார்த்தேன். அண்ட் லாஸ்ட் சீசனில் நீங்கள் என்னென்ன கோத்ரூ பண்ணீங்களோ அதெல்லாம் எனக்கும் புரியுது, ஏன்னா நான் அதையும் நானும் கோத்ரூ பண்ணியிருக்கேன். பட் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் கோத்ரூ பண்ணதை நானும் தான் கோத்ரூ பண்ணேன். தப்புனா ரெண்டுமே தப்பு தான். அது எப்படி உங்களுக்கு நடந்தால் மட்டும் தப்பு, எனக்கு நடந்தால் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களை மட்டும் பிஆர் ஏஜென்சி அட்டாக் பண்ணல, எனக்கும் ஒரு சம்மோனோட பிஆர் ஏஜென்சி அட்டாக் பண்ணாங்க, அவங்க எனக்கு ஃபேமிலியும் த்ரெட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மாயாவோட பிஆரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் போன சீசன் ஒரு ஈஸி ஜேர்னியாக இல்லை, 2 பேருமே கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ 2 பேருமே சேர்ந்து அதை எதிர்த்து வர்றது தான் நல்லது. பட் நான் இங்கே ஒரு பிஆர் ஏஜென்சியை பற்றி மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் என்னை நீங்கள் இன்டெரக்டாக அட்டாக் பண்ணுறது கரெக்டாக ஒரு சந்தர்ப்பவாதி நீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து மாயாவை பதிலடி கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக பெரிய அடி எதுவாக கொடுத்துருக்காங்கன்னா, சீசன் 7ல் அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் பிஆர்னால தான் டைட்டில் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பேருமே மாயாவோட ஃபேன் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மாயா வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி உங்களை எல்லா பேருமே அடிக்கிறனால நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, செடி வாடி போச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு மறைமுகமாக நக்கலாக பேசியிருந்தாங்க. இப்போ அதே வார்த்தையாக அர்ச்சனா மாயாவுக்கு சொல்லியிருக்காங்க, செடி வாடி போச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு செமையாக செருப்படி கொடுத்த மாதிரி பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ சீசன் 7ல் இருக்க சண்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்குமே திருப்பி போய்க்கு தான் இருக்குது. ஸோ மாயா ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு அர்ச்சனா ஒன்று பதிலடி பயங்கரமாக கொடுக்குறாங்க. ஸோ அது இப்போயும் நடந்திருக்கு.